ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு பண்ணிடலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தாளிக்கிறதுக்கு கட் பண்ண மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 400 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சின்ன சைஸு, கிட்டத்தட்ட ஒரு 7 தக்காளி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது சின்ன வெங்காயமும் தக்காளியும் தான். தக்காளியை நான் எப்போயுமே அதிகமாக சேர்த்திக்குவேன், புளியை கம்மியாக சேர்த்திக்குவேன். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மீன் எடுத்துக்கலாம். மீன் கிட்டத்தட்ட 1/2 கிலோ பக்கம் எடுத்திருக்கேன். மீதியை ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஆயில் ஊற்றி சூடானதும், ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் சேர்த்தின பின்னாடி சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரியும் போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். மிளகு நல்லா பொரியட்டும். மிளகு பொரியும் போது 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்திக்கலாம். சீரகம், மிளகு, மல்லி இது 3மே நல்லா பொரியும் போது நம்ம 2 வரமிளகாவை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா வதங்கின பின்னாடி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்கலாம். பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு வதங்கினா போதும். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை பாதி சேர்த்திக்கலாம். மீதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். தக்காளியை நல்லா சேர்த்திட்டு அதுக்கு கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தின பின்னாடி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீதி தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிடலாம். இதுக்கு கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தின பின்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்திக்கலாம். இது உங்களோட ஆப்ஷனல் தான். இந்த மிளகாப்பொடி நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் அதில் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் அதில் வெந்தயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி வெந்தயம் கரிஞ்சு கசப்பு வந்துடும். வெந்தயம் நல்லா பொரியும் போது 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரியும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம 1.5 ஸ்பூனுக்கு மிளகாப்பொடி சேர்த்திக்கலாம். எண்ணெயிலேயே நம்ம மிளகாப்பொடி சேர்த்தும் போது குழம்போட கலரு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் மஞ்சப்பொடி மீன் குழம்புக்கு எப்போயும் சேர்த்தாதீங்க. அப்போ தான் மீன் குழம்பு கலரில் அழகாக இருக்கும். மிளகாப்பொடியை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி, மிளகாப்பொடி போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பச்சை விழுதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த தக்காளி விழுது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி கொதி வரும்போது அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். புளித்தண்ணியை சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா ஆறி இருக்கும், அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை குழம்பு கொதிக்கும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுறலாம், மசாலா எல்லா பக்கமும் போகிற மாதிரி. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஃபஸ்ட்டு அளவாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிய வந்துருச்சு.
இந்த கொதி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் மீன் துண்டுகளை சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. பச்சை வாசமும் போயிடுச்சு, குழம்பு கொஞ்சம் சுண்டிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்துன பின்னாடி ஒரு கரண்டியை வச்சு மீன் துண்டுகளை கலக்கவோ குழம்பு இது பண்ணவோ எதுவுமே செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா மீன் துண்டுகள் கரைஞ்சி போயிடும். மீன் துண்டுகளை சேர்த்துனதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக தான், காரம் இறங்காது. குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாவை சேர்த்துனதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு மட்டும் ரெடியானால் போதுமா? மீன் வறுவல் ரெடி பண்ண வேணாமா? அடுத்தது மீன் வறுவல் தான். மீன் வறுவலுக்கு மீதி இருக்கிற மீனை எடுத்து நான் ஜஸ்ட்டு கடையில் விற்கக்கூடிய மீன் வறுவல் மசாலா மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. தண்ணி தெளித்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி தெளித்து ஃபுல்லாக மசாலா எல்லாமே மீனில் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு தட்டை போட்டு மூடி ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து எண்ணெயில் மீனை பொரித்து எடுத்தால் சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி, மீன் வறுவலும் ரெடி. இந்த மாதிரி மீன் குழம்பு கண்டிப்பாக நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.